பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில களம் காணக்கூடிய வேட்பாளர்கள் அதிமுக வேட்பாளராக பன்னாரி, சிபிஐ வேட்பாளராக சுந்தரம், நாம் தமிழர் வேட்பாளராக சௌந்தர்யா, தாவேகா வேட்பாளராக தமிழ்ச்செல்வி களம் காண்கின்றனர். இந்த பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் தனி தொகுதி. இதுல தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் அதிமுக என்கிறது 40 முதல் 46%, சிபிஐ வேட்பாளருக்கு எங்களுடைய ஓட்டுன்னு 36 முதல் 42% பேர் சொல்லியிருக்கிறாங்க. மாலை மலர் மக்களிடம் ரேண்டமா பீப்புள் கிட்ட கருத்து கேட்ட போது 28% பேர் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, 20% பேர் அதிமுகவுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. தாவேகா 43% பேர் தாவேகாவுக்கு எங்களுடைய வாக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சார், தந்தி டிவியின் கருத்து கணிப்பு அதிமுக என்கிறது, மாலை மலர் தாவேகா என்கிறது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ போன தடவை அதிமுக தான் சிட்டிங் பன்னாரி அவர் தான் வந்து இந்த தடவை போட்டி போடுறாங்க. ஸோ சிபிஐயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த PL சுந்தரம் அவர்களே தான் திருப்பி இந்த தொகுதிக்கு வராங்க. இந்த சீட்டு வந்து 2016லையும் 21லையும் அதிமுகனால வெற்றி பெற்ற தொகுதி. 2011 வந்து PL சுந்தரம் அவர்கள் எம்எல்ஏவாக இருந்தார். திருப்பி வந்து அவங்க இங்கே வரணும்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஃபைட் கொடுக்குறாங்க. பட் இந்த தொகுதி வந்து இப்போ தந்தி டிவி சொல்கிற மாதிரி வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு சாதகமான தொகுதி தான் இது. ஸோ இதில் வந்து தனி தொகுதியாகவும் ஏற்கனவே இருக்கிறனால இது வந்து சர்ப்ரைஸ் என்னன்னா, மாலை மலர்கள் எடுத்ததில் 44% வந்து தாவேகாக்கும், தந்தி டிவியில் வந்து 8 to 14%. இது வந்து ஒரு பெரிய ட்ராப்பாக இருக்குது தாவேகாக்கு. ஸோ அந்த மாதிரி என்னங்கிறது அது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் தந்தி டிவி கருத்து கணிப்பில் வர்ற மாதிரி இது அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ ஏன்னா இவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்களேன், 44%லேருந்து 14. ஸோ ஆல்மோஸ்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சற்று ஏறக்குறைய 4-1 ரேஷியோவில் தான் வருது.